சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்து ஃபஸ்ட் டைம் கிடைக்கிறது. பாருங்கள், ஐஸு. நான் நிற்கிற இடம் ஃபுல்லாக ஐஸில் தான் நடந்து போயிட்டுருக்கேன். ஏதோ அந்த ஃப்ரீசருக்குள்ளே கை விட்டு திறந்துவோம்ல, அந்த மாதிரி நான் காலில் மெரிச்சிட்டு போய்கிட்டு இருக்கேன். பாருங்க, நீங்கள்லாம் கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் வந்துட்டு போங்க அந்த மாதிரி இடத்துக்குலாம். லைஃப் வந்து எல்லாருக்கும் இருக்குதான், எல்லோரும் சம்பாதிக்கணும், வாழணும். ஆனால் எப்பயாச்சும் ஒரு டைம் ட்ராவலிங்கும் இருக்கணுங்க. 4 செவத்துக்குள்ளேயே நம்ம லைஃப் இருந்துடக்கூடாது. நம்மளுக்கு எப்போ என்ன ஆகும்ன்ட்டு கேரண்டியாக கிடையாது. அப்படின்ற டயத்தில் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் ஒரு வாட்டியாச்சும் வந்துட்டு போங்க. அப்போதான் சூப்பராக இருக்கும். பாருங்க, ஃபுல்லாக ஐஸு. 50 ரூபா போனால் போதுட்டு கம்மன் இங்கே வந்து ரூம் எடுத்துருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். சரி, பரவாயில்ல, விடுங்க. இந்த கையில் ஐஸ் எடுத்து பார்க்கலாங்களா எப்படி இருக்குன்ட்டு. சன்ரைஸ் ஆகிட்டுருக்கு எனக்கு பின்னாடி. எனக்கு தெரியுமான்னு தெரியல. இதெல்லாம் ஓல்டு. நீங்கள் ரோட்டில் கடந்ததை சொராண்டி இப்படி வச்சுருக்காங்க ஓரம் தள்ளி. கல் மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது, ஐஸ் கட்டி ஆயிடுச்சு. இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி விழுந்ததுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு இந்த ஸ்னோ நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். வந்தீங்கன்னா மார்ச்சுக்குள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாங்க. கண்டிப்பாக வந்துட்டு போங்க. இப்போ வரலனாலும் அடுத்த வருஷம் வாங்க. டிசம்பர் டு பிப்ரவரி எண்டு. மார்ச் கூட கொஞ்சம் டவுட் தாங்க. பிப்ரவரி எண்டு கணக்கு வச்சுக்கோங்க. கரெக்டாக ஸ்னோ நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு நான் கேரண்டி. நீங்கள் சிம்லாவில் பார்க்கலனா கூட, குஃப்ரியில் பார்க்கலனா கூட, கண்டிப்பாக நீங்கள் மணாலியில் பார்க்கலாங்க. ஏன்னா மணாலி வந்து வெதர் வந்து எப்பயுமே எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். அதிக வெதர் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதனால் மணாலியில் வந்து கண்டிப்பாக இருக்கும். இங்கே இல்லைனா கூட. நான் ஸ்னோ வந்து எடுத்துக்கிட்டா கொஞ்சம் போகிறேன். எடுக்கலாங்களா? ஃபுல்லாக ஸ்னோ தாங்க. உப்பு மாதிரி செம்ம சில்லுன்னு இருக்கு. சூப்பராக இருக்கு. அப்பா, கை வைக்க முடியல. எல்லாம் பாருங்க. செந்தாதான் அருமையாக இருக்கு. கையெல்லாம் வழியே எடுத்துக்கிட்டீங்க. வாங்க, அப்படியே கொஞ்சம் தூரம் முன்னாடி போகலாம். இருக்குன்ட்டு பார்க்கலாம். இன்னொரு விஷயம் மறந்துட்டேங்க. இங்கே வந்து ஆப்பிள் மரம் வந்து பார்க்கணுன்னு நினச்சிருக்கேன். கேட்கவே மறந்துட்டேன். இருட்டாக போகுது, கிடைக்குமான்னு தெரியல. ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஆப்பிள் மரம் வந்து நான் நேரில் பார்க்கணுன்ட்டு ரொம்ப நாள் ஆசை எனக்கு. ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. யாருமே இல்லை, ஒருத்தர் வந்தார், அவரும் வந்து இருக்காரு. அப்படியே போகலாம். முன்னாடி ஃபுல்லாகவுமே ஸ்னோ தாங்க இருக்குது. ஆனால் அருமையாக இருக்குங்க. ஒரு டீயாச்சு ஒன்று குடிக்கலான் இருக்கு. கையெல்லாம் வெறுத்து என்ன சொல்கிறது, ஃப்ரீஸ் ஆகிடுச்சு ஐஸு தொட்டதுனால. ஏற்கனவே குளிராக இருக்குது, இதில் நான் ஐஸை வேறு போய் தொட்டுட்டுங்க. அந்த மழை வந்ததுன்னா சூப்பராக இருக்கும். அந்த காலையில் அந்த ஸ்னோலேயே மழை பெய்யும் இல்லைங்களா, அந்த மழை வந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும். அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வந்தால் சூப்பராக இருக்குங்க, எக்ஸைட்டிங்காக இருக்கும்.
டீ என்ன கிடைக்குன்னு பார்த்தா என்ன சரக்கு கடை வந்து வச்சுருக்காங்க. டீ கடை இல்லையா அது? भैया टी शॉप किधर है? टी 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 शॉप मालूम नहीं किधर है? एप्पल एप्पल ट्री किधर है? ये एप्पल ट्री இது வந்து ஆப்பிள் மரமாங்க. ஒரு இலை கூட காணோம். ஆப்பிள் மரமாங்க அதெல்லாம். இது எக்ஸ்ட்ரீம் கோல்டுன்றதுனால இப்போ வந்து எதுவுமே இருக்காதாம்மா. இதெல்லாம் முடிச்சுட்டு பீக் சீசன் ஸ்டார்ட் ஆகும் இல்லைங்களா, அந்த இலையுதிர் காலமாக முடிச்சுட்டு மறுபடியும் புதுசாக அந்த வின்டர்லாம் முடிஞ்சு இலை வந்து ரீஃப்ரெஷ் ஆகுமே, அந்த டயத்தில் தான் வந்து ஆப்பிள் வந்து அதிகமாக பார்க்க முடியும், ஆப்பிளும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு அந்த பாக்கியம் இல்லை. இன்னொரு வாட்டி வரும்போது வேணால் ட்ரை பண்ணலாம். ஆனால் ஸ்னோ பாருங்க சூப்பராக இருக்குங்க. லைஃப்பில் இவ்வளோ சூப்பரான இடத்துக்கு இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் வரேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. இனி நாளைக்கு எங்கே போகலான்ட்டு நாளைக்கு பிளான் பண்ணலாம். இன்னும் சூப்பராக இருக்குது. அது வேணால் ஒர்க்கு. தப்பு பண்ணிட்டேன். நான் சிம்லாவில் ஸ்னோ இருக்குன்னு நினச்சி அங்கே ரூம் புக் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் 30 கிலோமீட்டர் அங்கே ட்ராவல் பண்ணி போனோம். எனக்கு தெரிஞ்சிருந்தால் இங்கே புக் பண்ணி அப்படியே ஏர்லி மார்னிங் அப்படியே வியூஸை அழகாக ரசிச்சுக்கிட்டு இங்கே இருந்துருப்பாங்க. தெரியாமல் போயிடுச்சு. இங்கே வந்து டெய்லியும் இந்த ரோடை வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணுங்க ஒரு ஜேசிபி வச்சு. அது பாருங்க. இல்லைன்னா ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக வண்டியே போகாது, அந்தளவுக்கு ஸ்னோவாகிடும். ஜேசிபி வச்சு டெய்லியும் இந்த இடத்த க்ளீன் பண்ணிகிட்டே தாங்க இருக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பராக இருக்குங்க. இந்த கார்னர் வரைக்கும் நடந்து போயிட்டு வரலாம் வாங்க. செம்மையாக இருக்குங்க. ஆனால் நான் எவ்வளோ காசி போயிருக்கேன், பாம்பே போயிருக்கேன், ராமேஸ்வரம் கூட போயிருக்கேன், ஊட்டி போயிருக்கேன், நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து என் லைஃப்பில் அப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் கிடைக்குது. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு வழியாச்சும் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வாங்க. செம்மையாக இருங்க. ஸ்னோ பார்த்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறதுனே தெரியல. நான் பாட்டுன்னு பேசிக்கிட்டே இருக்கேன். வீடியோவே ஆஃப் பண்ண முடியுது. அப்படியே போகலாம். வலிக்கு விடுதுங்க. அந்த திரும்பி போக வேண்டியதான். வலிக்குது. கடைங்களும் பெருசாக இல்லை. கை காலெலாம் மறுத்து போயிடுச்சுங்க. சீக்கிரம் போய் ஒரு டீ குடிக்கணும், இல்லைன்னா அவ்வளோதான், சம்பவம் ஆயிடும். ஏற்கனவே ஊரில் ஜுரம் வந்துட்டு காலையில் எந்திரிச்சு ஓடி வந்தேன் ட்ராவல் பண்ணுறதுக்கு. அது என்னமோ ஃபீவர் எதுவும் வராத வரைக்கும் நல்லது, நம்ம நல்ல நேரம். நான் மெதுவாக தான் நடந்து போயிட்டுருக்கேன். நடக்கிறதுக்கே பயமாக இருக்குது. வலிக்கிட்டு விழுந்துட்டேன்னா தோழி முடிஞ்சு எந்திரிக்க கூட முடியாதுங்க. கை காலெலாம் மறுத்து போயிடுச்சு ஐஸ்லேயே. நம்ம நாளைக்கு காலையில் 5 மணிக்கு இந்த இடத்துக்கு வந்தோம்னா காலையில் 5 மணிக்கெலாம் வர முடியாது. இந்த ரோடு ஃபுல்லாகவுமே ஸ்னோ தாங்க இருக்கும். ரோடு ஃபுல்லாகவுமே ஐஸ் தான் இருக்கும். ஏன்னா இங்கே வந்து வெதர் வந்து அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட இங்கே வந்து அப்படியே இருக்கு பாருங்கள் வெதர் ஃபுல்லாகவுமே. இடத்துல வெதர் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே வந்து ஜாஸ்தியாக டெய்லியும் ஸ்னோ வந்து விழுந்துகிட்டே இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. எவ்வளோ ஒன்று
எவ்வளோ ஐஸ் இங்கே ஓரம் கட்டி வச்சுருக்காங்க பாருங்க. சீக்கிரம் சீக்கிரம் போய் ஒரு டீ குடிக்கணும். கை காலெலாம் நடுங்குது. ஐஸு வேற தொட்டேன், இதெல்லாம் சம்பவம் ஆயிடும். சீக்கிரம் போய் ஒரு டீ குடிக்கணுங்க. டீ குடிச்சிட்டு அப்புறம் உங்களுக்கு வீடியோ காட்டேன். நீங்கள் சென்னையிலேருந்து வரணும்னு நினச்சிங்கன்னா சண்டிகருக்கு ஸ்ட்ரெயிட்டாக ட்ரெயின் இருக்குது. சண்டிகர் வந்துட்டு அங்கேருந்து ஷிம்லாக்கு பஸ்ஸில் வந்துடுங்க. ட்ரெயினில் வந்தீங்கன்னா கிடைச்சா பாருங்கள். ட்ரெயினில் வந்து ஐஸ் இருக்கணும், ஐஸ் வந்து பெருசாக இருக்காது. கிடைச்சா நீங்கள் வாங்க, இல்லைனா வந்து பஸ்லேயே வாங்க, அதே ஓகே தான். பட் ஆனால் நிறைய பேருக்கு வந்து அந்த மலை ஹில்ஸில் வரும்போது தலை சுத்தம், மயக்கம் வர மாதிரி இருக்கும், வாமிட் வரும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். அதுக்கேற்ற மாதிரி மெடிசனும் ஏதாச்சும் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எனக்கே லைட்டாக கேர் ஆகிடுச்சு அங்கே வரும்போது. ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. சரி வெயிட் பண்ணுங்கள், நான் டீ குடிச்சு உங்களுக்கு வீடியோ கேட்டேன். அப்பா அமுக்க கூட முடியும். ஆனால் வெறுத்து உறைஞ்சி போயிடுச்சு. டீ குடிக்கிறதுக்காக வந்தேன். ஒரு டீ வந்து 30 ரூபாவாமா. இதை விட்ட வேறு கடையே இல்லை. இங்கே தான் குடிச்சாகணும். எல்லாம் எவ்வளோ இதாக இருந்தாலும் இங்கே தான் குடிச்சாகணும். இங்கே தான் குடிக்கவும் போகிறேன். அதுவும் அந்த வியூ பார்த்துக்கிட்டே குடிக்கலாம், சூப்பராக இருக்கும். அதுக்காகவே இங்கே வந்திருக்கேன். சரி வாங்க, அப்படியே டீக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டீ குடிச்சிட்டு என்ன பண்ணுறதுன்ட்டு பிளான் எதுவும் இல்லை, பார்க்கலாம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. உங்களுக்கு டீ குடிச்சிட்டு அப்புறம் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். கண்டிப்பாக கையெல்லாம் உறைஞ்சிருச்சுங்க, ஐஸாகவே மாறிடுச்சு கையெல்லாம். சரியானதுங்க, பயங்கர பயங்கர. இனி இங்கேருந்து எத்தனை மணிக்கு பஸ்ஸுன்னு தெரியல. இங்கேருந்து நான் சிம்லாவுக்கு போகணும். சிம்லாவில் போயிட்டு தான் தங்கணும். அங்கே தங்கினது கம்மனு இங்கே வந்து தங்கிடலாம். ரூம் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ரேட்டு தான் வருது. தப்பு பண்ணிட்டேங்க, காசு கொடுத்து புக் பண்ணிட்டேன். நாளைக்குன்னா தங்குற மாதிரியான ஐடியா இருந்தால் கண்டிப்பாக இங்கே தாங்க வருவேன். நாளைக்கு பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு டீ குடிச்சிட்டு இங்கேருந்து கிளம்புறேன். நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. பரவாயில்ல, குறை சொல்லவே முடியாது. சூப்பராக இருக்குது. ஷாப்பாக இருக்கட்டும், ஷாப்போட விஷுவல் வியூவாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குங்க. கண்ணாடி பாக்ஸ்குள்ளே இருக்கேன், அதனால அந்தளவுக்கு வெயில் தெரிய மாட்டேங்குது. இப்போ வெளியில் போனோன்னா வெயில்ன்ற பாருங்க, பனி தெரிய மாட்டேங்குது. வெளியில் போனோன்னா கதம் தான். டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி மேலே ஆயிடுச்சு. மேலே மார்க்கெட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மேலே போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இங்கேருந்து ஷிம்லாவுக்கு மறுபடியும் பஸ்ஸில் போகணும், அது வேறு ஒரு வேலை இருக்குது. ஹலோ மக்களே, டைம் பார்த்தீங்கன்னா இருட்டு ஆகிக்கிட்டே இருக்குது பாருங்க. இப்போ நான் வந்து குல்லா ஒன்று வாங்கினேங்க. குல்லாவும் கைக்கு க்ளவுஸும் வாங்கினோம். கடை எங்கே இருக்குன்னு கேட்டால் மேலே இருக்குதுன்னு சொன்னானுங்க. மேலே தான் போகிறேன். எந்த இடம் தெரியல. ஏதோ நேரில் பார்க்கறதுக்கு, தூரத்தில் இருந்து பார்க்கறதுக்கு சோப் நிறைய எடுத்து கொட்டி வச்ச மாதிரியும் இருக்குங்க அங்கங்கே. ஆனால் கிட்ட வந்து மெரிச்சு பார்த்தா தான் தெரியுது. அசர கூட மாட்டேங்குது, அவ்வளோ அசர கூட மாட்டேங்குது, அவ்வளோ இதாக இருக்குது. நான் கை வைக்க விரும்பலை, இருந்தாலும் அம்மா செம்ம டைட்டாக இருக்குது. மறுபடியும் கை வச்சேன்னா மறுபடியும் இன்னும் 2 டீ குடிக்கணும். அதனால் நான் அந்த தப்பு பண்ண மாட்டேன்.
அதுவும் இருட்டாயிடுச்சு. இருட்டாகலைன்னா மத்தியான டயத்துலனா கூட கை வச்சு சும்மா விளையாடலாம். இது வந்து இருட்டிடுச்சா, இதுக்கப்புறம் கை வச்சா வந்து நம்ம கை மோசமாயிடும். அதனால் அது வேணாம். காலெல்லாம் வழுக்குதுங்க. பார்த்து தான் போனோம் மெதுவாக. ஐயோ இன்னும் இப்படி வழுக்குது தான் நினைக்கிறேன். இந்த சைடாக தான் இருக்கணுங்க. வரும் மேலே ஃபுல்லாக ஸ்னோ தான். சூப்பராக இருக்குங்க மேலே. भैया ये कुल्ला शॉप किधर आएगा? कुल्ला ग्लव्स का हाँ। ये आगे ही होगा, आगे। हाँ, इधर को नहीं तो। हाँ ठीक है. இந்த சைடு தான் போகணும் மாமா. வாங்கிட்டு அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். முன்னாடி ஃபுல்லாக ஸ்னோ தாங்க. நாளைக்கு காலையில் வந்து மறுபடியும் காட்டுறேன். இதோட வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஏன்னா எனக்கே எக்ஸைட்டிங்காக இருக்குது. அதனால் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து கசோல் போகிற மாதிரி ஐடியா. நாளைக்கு அப்புறம் அந்த ஏரியா பேர் ஞாபகத்துக்கே வர மாட்டேங்க. நசாதினோ ஏதோ சம்திங் தான். அங்கேயும் ஸ்னோ இருக்குன்னு சொன்னாங்க. அங்கேயும் போய் வ்ளாக் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்குது. ஸோ நாளைக்கு வீடியோவில் வந்து மறக்காமல் மீட் பண்ணலாம். முன்னாடி ஃபுல்லாக ஸ்னோ, இந்த ரோடு ஃபுல்லாக ஸ்னோ கொட்டி கிடந்துருக்குங்க. ஃபுல்லாக ஜேசிபி வச்சு ஓரம் தள்ளி இருக்காங்க. இதுக்கு டெய்லியும் 2 ஜேசிபி கம்பல்சரி ஏரியாவில் இருந்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. ரோடு டெய்லியும் க்ளீன் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா வண்டி போக முடியாது. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். see you, bye from சபரி அண்ட் பீஸ் guys, பீஸ். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சரியாக தெரிய மாட்டேங்குது. சரி எடுத்துடுச்சு. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். see you, bye from சபரி அண்ட் பீஸ் guys, பீஸ்.